அண்ணாமலை முழுநேர கோமாளியாக அரசியல் நடத்துகிறார் என திருச்சியின் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் விமர்சித்து பேட்டியளித்துள்ளார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் முன்னாள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மற்றும் கட்சியினர் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிந்து கொள்ள மாட்டேன் என்பதற்கு பதிலாக தினமும் சவுக்கால் அடித்துக் கொள்வேன் என கூறியிருக்கலாமே எனவும் விமர்சனம் செய்தார். மக்கள் கூடுற கூட்டமான இடங்கள்ல நின்று இந்த மாதிரி வித்த காட்டுவாங்க. அது மாதிரி லண்டன்ல அரசியல் படிக்க போய் இந்த சர்க்கஸ் அரசியல் தான் படிச்சார் போது. நல்ல சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளிகள் வித்த காட்டுற மாதிரி. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே உள்ள மூலக்குப்பம் பகுதி கிளைக்கழக செயலாளராக இருந்து வந்த ஞானகுமார் கடந்த 25ஆம் தேதி சமட்டிக்குப்பம் அருகே ஏரிக்கரையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து 3 நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே திரண்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதாக கூறியும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் 48க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்திய புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கொளப்பள்ளி ஐயங்கொல்லி இடையே மளவன் சேரம்பாடி என்ற பகுதியில் காட்டு யானையின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளதால் 2 வன கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செட்டிப்பட்டி கன்னிமார்குட்டு பகுதியைச் சேர்ந்த விவசாயி கருப்புசாமி விவசாய தேவைகளுக்காக பல இடங்களில் கடன் பெற்று போதிய வருமானம் இல்லாததால் கடன் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு நெருக்கடி தந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய விவசாயி கருப்புசாமி அவரது தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் உயிரிழந்தவர் உடலை கைப்பற்றி சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக உதகையிலிருந்து கூடலூர், குன்னூர், போத்துகிரி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கி வரும் நிலையில் போக்குவரத்தை காவல்துறையினர் சீர் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சுகன்யா என்பவரின் கணவர் விஜய் தற்கொலை செய்து கொண்டார். இதனை அடுத்து விஜயின் பெற்றோர்கள் சுகன்யாவின் நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாகவும் இவருக்கு உடந்தையாக செங்கம் காவல் நிலையத்தில் எழுத்தராக பணியாற்றி வரும் முருகானந்தம் என்பவர் மீதும் விஜயின் மரணத்தில் சம்பந்தம் இருக்கலாம் என கூறியும் முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என செங்கம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜனிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மற்றும் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 11 மணி அளவில் அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சடலமா இருக்காரு அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு போன் வருது. எங்க கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. நாங்க GH பார்க்கும்போது சடலமா போட்டுட்டு இருக்காங்க. அங்க யாருமே கிடையாது. எங்களுக்கு சுகன்யா மேலையும் அவங்களுடன் பணிபுரியும் காவல்துறை மேலையும் சந்தேகம் உள்ளது. இதற்கு இந்த காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அடுத்த மேல்வள்ளம் பகுதியில் சகாதேவன் என்பவர் புதிய வீட்டை கட்டி வருகிறார். இந்த கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த முகேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய 2 இளைஞர்கள் ஸ்டீல் கம்பியை தூக்கி சுவற்றின் மீது அமைக்கும் போது எதிர்பாராத விதமாக எதிரில் உள்ள மின் வயரில் உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் தாலுகா காவல்துறையினர் உயிரிழந்த இருவரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழக ஆளுநர் RN ரவி தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக வருகை புரிந்த ஆளுநருக்கு திருக்கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கி வரவேற்றனர். தமிழக ஆளுநர் RN ரவி வருகையை முன்னிட்டு திருத்தணி முழுவதும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் அருகே உள்வட்ட பாதுகாப்பு வாகன பிரிவு அணியில் பணிபுரியும் காவலர் செந்தில்வேல் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில்வேலின் உடலை கைப்பற்றி அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை ரயில் நிலையத்தில் முனீஸ்வரி என்ற பெண் பயணியிடம் மர்ம நபர்கள் செல்போன் மற்றும் பணம் உள்ளிட்டவைகளை திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து முனீஸ்வரி அளித்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் சிவகுமார் மற்றும் வினோத் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் 5 வயது சிறுமிக்கு ஈஸ்வரன் என்ற 60 வயது முதியவர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இவருக்கு 5 வருடம் சிறை தண்டனையும் மற்றும் 2000 ரூபாய் அபராதமும் அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னூர் மலை கிராம மக்களுக்கு 5,34,00,000 ரூபாய் செலவில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார், கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய திட்ட அலுவலர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மலை கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் தொற்றுநோய் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததால் சுடுகாட்டை மீட்க வலியுறுத்தி அக்கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பிரதீப் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டணத்தில் இருந்து சென்று வெளிநாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த தமிழக மீனவர்கள் 2 பேர் மாயமான நிலையில் அவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமாரிடம் தங்களது பிரச்சனைகள் குறித்து மனுக்களை அளித்தனர். கடலூர் மத்திய மாவட்ட கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நெய்வேலி இந்திரா நகரில் நடைபெற்றது. கடலூர் மத்திய மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு தலைவரும் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவருமான பொன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை மற்றும் சூறை காற்றால் மின் கம்பங்கள் அனைத்தும் விளை நிலங்களில் சாய்ந்துள்ளது. மேலும் அருகே உள்ள பனைமரத்தில் மின் கம்பங்கள் இழுத்து கட்டப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி கண்ணடியன் கால்வாய் கரையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் 26ஆம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது. இந்த மண்டல பூஜையில் கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் என கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாநகரம் பழைய சூரமங்கலம் ஸ்ரீராமலிங்க வள்ளலார் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியின் விளையாட்டு மைதானத்தை ரியல் எஸ்டேட் செய்யும் நிறுவனத்திற்கு பள்ளியின் நிர்வாகம் கல்வித்துறைக்கு தகவல் சொல்லாமல் விலக்கி விட்டுள்ளனர்.
தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில், தருமபுரி மாவட்ட காசநோய் மருத்துவ அலுவலர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ கண்காட்சியை துவக்கி வைத்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அறையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து சென்னையை நோக்கி வந்த காரை சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஆன்ஸ் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குட்கா மற்றும் ஆன்ஸ் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நர்சாராம் என்பவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வாண்டான் விடுதி ஊராட்சியில் பசுமை புரட்சி விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகரனின் சொந்த செலவில் நடைபெற்ற இவ்விழாவில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூல் ஆகியோர் பங்கேற்று 50,000 ரூபாய் மதிப்புள்ள 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரை அவதூறாக பேசிய சென்னை CN ராமமூர்த்தி மற்றும் யூடியூப் தொகுப்பாளர் மீது ராணிப்பேட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த துறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் கமலேஷ். இவர் பல வருடங்களாக அரசு தொகுப்பு வீடு வழங்குமாறு பல்வேறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை மற்றும் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் உரிய அனைத்து ஆவணங்களும் வைத்துக் கொண்டும் எனக்கு இதுவரை வீடு வழங்கப்படவில்லை என கூறி தனது 2 கை குழந்தைகளுடன் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தடாகம் மற்றும் வரப்பாளையம் பகுதியில் 14க்கும் மேற்பட்ட யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அருகில் உள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்துள்ளன. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி கூட்டத்தில் இருந்து பிறந்த குட்டி யானை ஒன்று தனியாக சுற்றி கொண்டிருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனத்துறையினர் விரைந்து சென்று குட்டி யானையை மீட்டு யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பாஜக மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் 50 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு 50 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து பெங்களூர் செல்ல சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர் மன்மோகன் சிங் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அம்பேத்கர் குறித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பால் ஊற்றி சுத்தம் செய்து மாலை அணிவித்து போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாற்றில் தெல்லாறு ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் ஏற்றி வந்த வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து 7 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 டன் குட்கா பொருட்களை கள்ளிமேடு அருகே குட்டையில் கொட்டி பல்லடம் காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். மறைந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சேலம் முள்ளுவாடி கேட் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ARP பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த மலர் அஞ்சலி நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி உட்பட கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கேம்பில் நடந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணைக்கு அழைத்ததால் மன உளைச்சலில் இருந்த சின்னக்காஞ்சி என்ற முதியவர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மண்டபம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்ட அரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே மேம்பாலம் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகரில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை அருகே விளைநிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து விநாயகமூர்த்தி என்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இது குறித்து முன்கூட்டியே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் தான் உயிர் பறிபோனதாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.